Welcome to Sri Max. 10th Max, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.2, 13th sum. A quadrilateral has vertices at A, B, C and D. 4 points சொல்லிருக்காங்க. Show that the midpoints of its sides form a parallelogram. இந்த 4 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு குவாடிலேட்டரல் கிடைக்கும். அந்த குவாடிலேட்டரில் இருக்க மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது வர ஷேப் வந்து ஒரு parallelogram அப்படின்ட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் டேஷ் y dash. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, -4 -2. ஸோ -4 இங்கே வரும். ஸோ -2 இங்கே ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். A பாயிண்ட் -4, -2. நெக்ஸ்ட் B வந்து 5, -1. நமக்கு 5 இங்கே இருக்கும். ஸோ -1 இங்கே. இந்த பாயிண்ட் B 5, -1. நெக்ஸ்ட் C 6, 5. ஸோ 6 இங்கே இருக்கும். ஸோ 5. இந்த பாயிண்ட் C 6, 5. நெக்ஸ்ட் D -7, 6. ஸோ -4 இங்கன்னா ஸோ -7, 6. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் D -7, 6. இப்போ இந்த எல்லா பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு ஒரு குவாடிலேட்டரல் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த குவாடிலேட்டரோட மிட் பாயிண்ட், இப்போ ஏபினா இங்க ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், பிசிக்கு ஒரு மிட் பாயிண்ட், சிடிக்கு ஒரு மிட் பாயிண்ட் அண்ட் டிஏக்கு ஒரு மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது வர ஷேப் வந்து parallelogram சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மிட் பாயிண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏபி மிட் பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கலாம். லெட் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இப்போ பி பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏங்கிற பாயிண்ட் -4, -2. இது x1 y1. பிங்கிற பாயிண்ட் 5, -1. இது x2 y2. ஃபார்முலால இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x1 plus x2 by 2. x1 -4 plus x2 5 divide by 2. Next y1 plus y2 by 2. y1 -2 plus y2 -1 divide by 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். -4 plus 5 டிஃபரன்ஸ் சைனாக இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாம். 5ல 4 சப்ராக்ட் பண்ண 1, லார்ஜ் நம்பர் சைன் பிளஸ். ஸோ 1/2. நெக்ஸ்ட் பிளஸ் இன்டூ மைனஸ். இப்போ -1 வரும். -2 -1 சேம் சைனா இருக்கு, ஆட் பண்ணலாம். 2 + 1 3, லார்ஜ் நம்பர் சைன் -3/2. ஸோ இதை எப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிசி மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அது வந்து Q. Let Q is the midpoint of BC. அப்போ Q equal to B பாயிண்ட் நாங்கள் ரைட் பண்ணுறேன். 5, -1. இது x1 y1. Cங்கிற பாயிண்ட் 6, 5. இது x2 y2. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x1 plus x2 5 plus 6 by 2, y1 plus y2 by 2. இப்போ -1 y2 வந்து 5 by 2. 5 plus 6 வந்து 11 by 2. நெக்ஸ்ட் -1 plus 5 நமக்கு டிஃபரன்ஸ் சைனாக இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாம். 5ல 1 சப்ராக்ட் பண்ணால் 4, லார்ஜ் நம்பர் சைன் பிளஸ். ஸோ 4/2. ஸோ நம்ம கேன்சல் பண்ண வேணாம், இந்த பாயிண்ட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் CD மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். Let R is the midpoint of CD. R equal to Cங்கிற பாயிண்ட் 6, 5. இது x1 y1. Dங்கிற பாயிண்ட் -7, 6. x2 y2. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்.
x1 plus x2 by 2. x1 6, x2 வந்து minus 7 by 2. Next y1 plus y2 by 2, 5 plus y2 வந்து 6 by 2. 6 minus 7 இருக்கு. So இது different sign subtract பண்ணியலாம். 7ல 6 subtract பண்ணா 1, large number sign minus. So minus 1 by 2. 5 plus 6 வந்து 11 by 2. Next D and A midpoint வந்து find பண்ண போறோம். Let S is the midpoint of DA. First Dங்கிற point write பண்ணிக்கிறேன். minus 7, 6 இது x1, y1. Next A point write பண்ணிக்கிறேன். minus 4, minus 2 இது x2, y2. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். S equal to x1 plus x2 by 2 minus 7 minus 4 by 2. Next y1 plus y2 by 2, 6 y2 வந்து minus 2 by 2. minus 7 minus 4 same sign இருக்கு. add பண்ணலாம். 7 plus 4 11, large number sign minus. So minus 11 by 2. 6 minus 2, 6ல 2 subtract பண்ணா 4 by 2. இப்போ 4 midpoints வந்து find பண்ணியாச்சு. இத கிராஃப்ல இப்போ plot பண்ணிடலாம். First Pங்கிறது AB midpoint. அது point பாருங்க. 1 by 2, minus 3 by 2. So 1 by 2ங்கிறது 0.5 வரும். minus 3 by 2ங்கிறது minus 1.5 வரும். So கிராஃப்ல பாருங்க. 0.5 approximate எங்க வரும். நெக்ஸ்ட் வந்து minus 1.5. இது minus 2ங்கிற பாயிண்ட், இது minus 1ங்கிற பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு minus 1.5. ஸோ இந்த பாயிண்ட் P, இது பாயிண்ட்ஸ் வந்து 1 by 2, minus 3 by 2. நெக்ஸ்ட் Q பாயிண்ட் பாருங்க. 11 by 2, 4 by 2. ஸோ 11 by 2ங்கிறது 5.5, 4 by 2ங்கிறது 2. 5.5, இது 5ங்கிற பாயிண்ட், இது 6ங்கிற பாயிண்ட். இப்போ 5.5, ஸோ இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2. அப்போ இந்த பாயிண்ட்ல வரும் நமக்கு. இது வந்து Q 11 by 2, 4 by 2. நெக்ஸ்ட் ஆறுங்கிற பாயிண்ட் minus 1 by 2, 11 by 2. ஸோ minus 1 by 2 வந்து minus 0.5, 11 by 2 வந்து 5.5, minus 0.5. ஸோ நமக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் 5.5, 5.5 இது வந்து நமக்கு 5, இந்த பாயிண்ட் 6. அப்போ in between இந்த பாயிண்ட் கிட்ட இருக்கும் 5.5. this is R. இதோ பாயிண்ட்ஸ் வந்து minus 1 by 2, 11 by 2. நெக்ஸ்ட் பாருங்க S minus 11 by 2, 4 by 2. இது minus 5.5, இந்த பாயிண்ட் வந்து 2. ஸோ இது minus 4, அப்போ minus 5 இங்கே இருக்கும். அப்போ minus 5.5. நெக்ஸ்ட் வந்து 2ங்கிற பாயிண்ட். ஸோ அப்போ வந்து 2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் இது வந்து நமக்கு S minus 11 by 2, 4 by 2. இப்போ மிட் பாயிண்ட் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த மிட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஜாயின் பண்ணால் இப்படி ஒரு ஷேப் கிடைக்குது. இந்த P, Q, R, S இது வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். P, Q, R, S குவாட்ரிலேட்டரல் மட்டும் நாங்கள் தனியாக ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த குவாட்ரிலேட்டரல் parallelogram சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். parallelogramனா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. அதாவது PQ சைடும் SR சைடும் நமக்கு parallel இருக்கும். ஸோ PQ ஸ்லோப்பும் SR ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலாக வரும். அதே மாதிரி PS சைடும் QR சைடும் parallel இருக்கும். ஸோ PS ஸ்லோப்பும் QR ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலாக வரும். அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா இது ஒரு parallelogram. அப்படி இல்லைன்னா நம்ம மிட் பாயிண்ட் கான்செப்டும் யூஸ் பண்ணலாம். SQ ஒரு டயகனல், PRங்கிறது ஒரு டயகனல். இந்த டயகனல் வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம Mன்னு வச்சுக்கலாம். Sல இருந்து Mக்கு இருக்க டிஸ்டன்ஸும் Mல இருந்து Qல இருக்க டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ Mங்கிறது SQக்கு மிட் பாயிண்ட். அதே மாதிரி Rல இருந்து Mக்கு இருக்க டிஸ்டன்ஸும் Mல இருந்து Pக்கு இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ Mங்கிறது RP மிட் பாயிண்ட். ஸோ PR மிட் பாயிண்ட்டும்
SQ மிட் பாயிண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ஒரு parallelogram. ஸோ நீங்க எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுலையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ ஸோ நீங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸ்லோப் ஆஃப் PQ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸ்லோப் ஆஃப் PQ ஈக்குவல் டு 2 பாயிண்ட் சொல்லிட்டு நமக்கு ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஃபார்முலா M ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஃபர்ஸ்ட் நம்ம PQ ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ நாங்கள் P பாயிண்ட் ரைட் பண்ணிக்கிறேன். 1/2, minus 3/2. நெக்ஸ்ட் Qங்கிற பாயிண்ட் 11/2, 4/2. இது x1, y1. இந்த பாயிண்ட் x2, y2. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y2 minus y1. ஸோ y2 வந்து 4/2 minus y1 வந்து minus 3/2 divide by x2 minus x1. x2 11/2 minus x1 வந்து 1/2. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த 4/2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3/2 டிவைட் பை இங்கே டினாமினேட்டர்ஸ் காமனாக இருக்கு. ஸோ காமன் டினாமினேட்டர் ரைட் பண்ணிட்டு நியூமரேட்டர் 11 minus 1 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க, இதுலேயும் நமக்கு டினாமினேட்டர் காமனாக இருக்கு. ஸோ காமன் டினாமினேட்டர் 2 ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் 4 plus 3 வரும். இங்க 11 minus 1. 11ல 1 சப்ராக்ட் பண்ண 10/2. இப்போ இந்த 2 and 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4 plus 3 வந்து 7/10. ஸோ இதான் வந்து PQ ஸ்லோப். நெக்ஸ்ட் QR ஸ்லோப் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸ்லோப் ஆஃப் QR. ஸோ Q பாயிண்ட் ரைட் பண்ணிடுறேன். 11/2, 4/2. R பாயிண்ட் minus 1/2, 11/2. இது x1, y1. இந்த பாயிண்ட் x2, y2. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y2 minus y1. அப்போ 11/2 minus y1 வந்து 4/2. நமக்கு டினாமினேட்டர் காமனாக வேணும். ஸோ அந்த 4/2 கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணி இங்கே 2 ரைட் பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு காமன் டினாமினேட்டர் ரைட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் x2 minus x1 minus 1/2 minus x1 வந்து 11/2. நெக்ஸ்ட் காமன் டினாமினேட்டர் ரைட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் 11 minus 4. ஸோ அதே மாதிரி இங்கேயும் காமன் டினாமினேட்டர் 2, நியூமரேட்டர் -1 minus 11. இந்த 2 and 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 11 minus 4 இருக்கு. 11ல 4 சப்ராக்ட் பண்ணா 7. இங்க -1 minus 11 இருக்கு. சேம் சைன் ஆட் பண்ணிடலாம். 11 plus 1 12. லார்ஜ் நம்பர் சைன் மைனஸ். ஸோ அந்த மைனஸ் நான் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் QR வந்து -7/12. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் RS ஃபைண்ட் பண்ண போறோம். ஸ்லோப் ஆஃப் RS ஈக்குவல் டு R பாயிண்ட் ரைட் பண்ணிடுறேன். -1/2, 11/2. Sங்கிற பாயிண்ட் -11/2, 4/2. இது x1, y1. இந்த பாயிண்ட் x2, y2. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y2 minus y1. இப்போ 4/2 minus y1 வந்து 11/2. நெக்ஸ்ட் x2 minus x1. x2 minus 11/2 minus x1 வந்து -1/2. இப்போ இதில் காமன் டினாமினேட்டர் ரைட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் வந்து 4 minus 11. நெக்ஸ்ட் minus 11/2 minus into minus plus. So plus 1/2. 4 minus 11. So difference sign இருக்கு. சப்ராக்ட் பண்ணிடலாம். 11ல 4 சப்ராக்ட் பண்ணா 7. லார்ஜ் நம்பர் மைனஸ். ஸோ -7/2. இங்க காமன் டினாமினேட்டர் ரைட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் -11 plus 1. நெக்ஸ்ட் இந்த 2 and 2 கேன்சல் பண்ணிடலாம். -7 டிவைட் பை -11 plus 1. டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. சப்ராக்ட் பண்ணலாம். 11ல 1 சப்ராக்ட் பண்ணா 10. லார்ஜ் நம்பர் சைன் மைனஸ். இந்த மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 7/10. ஸ்லோப் ஆஃப் RS 7/10. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் SP ஃபைண்ட் பண்ண போறோம். ஸ்லோப் ஆஃப் SP ஈக்குவல் டு S பாயிண்ட் ரைட் பண்ணிடுறேன். -11/2, 4/2. நெக்ஸ்ட் P
1 by 2 3 by minus 3 by 2. இது x1 y1 இது x2 y2. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y2 minus y1 minus 3 by 2 minus y1 4 by 2. Next x2 minus x1 1 by 2 minus x1 value minus 11 by 2. Next common denominator இருக்கு. So 2 minus 3 minus 4 divide by 1 by 2 minus into minus plus 11 by 2. Minus 3 minus 4 same sign இருக்கு. add பண்ணா 7 வரும். large number sign minus. So minus 7 by 2. இங்க common denominator write பண்ணிடலாம் 2. So numerator add பண்ணிடலாம் 1 plus 11 வந்து 12. So 2 and 2 cancel ஆயிரும். remaining minus 7 by 12. இப்போ நம்ம slopes find பண்ணியாச்சு. slope of PQவும் slope of SRவும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். slope of PQ பாருங்க 7 by 10 வந்திருக்கு. slope of RSவும் 7 by 10. அப்போ இந்த ரெண்டு சைடும் parallel. next அதே மாதிரி slope of QRவும் slope of SPயும் நமக்கு ஈக்குவலா வரணும். slope of QR வந்து minus 7 by 12. slope of SP வந்து minus 7 by 12. so இதுவும் நமக்கு ஈக்குவலா வந்திருக்கு. slope of PQ equal to slope of RS. அப்ப PQ parallel to RS. அதே மாதிரி slope of QR equal to slope of SP. So QR parallel to SP. So opposite sides நமக்கு parallel இருக்கனால PQRS is a parallelogram. நம்ம क्वेश्चनல midpoints of the quadrilateral forms a parallelogram ன்னு கேட்டிருக்காங்க. so அந்த midpoints வந்து PQRS. so இது வந்து நமக்கு parallelogram form பண்ணிருச்சு. இதுல நம்ம slope concept யூஸ் பண்ணிருக்கோம். next midpoint யூஸ் பண்ணியும் இது parallelogram சொல்லிட்டு prove பண்ணலாம். so next அது எப்படின்னு பார்க்கலாம். PR and SQ வந்து diagonals bisect each other. இப்போ இந்த பாயிண்ட் வந்து M. S ல இருந்து M ல இருக்க டிஸ்டன்ஸும் M ல இருந்து Q ல இருக்க டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப Mங்கிறது SQ மிட் பாயிண்ட். அதே மாதிரி M ல இருந்து P ல இருக்க டிஸ்டன்ஸும் M ல இருந்து R ல இருக்க டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். சோ Mங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் PR. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் SQ ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் PR ஃபைண்ட் பண்ண போறோம். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த குவாட்ரிலேட்டரல் ஒரு parallelogram. ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் PR. so 2 பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணனும்னா அதுக்கு ஃபார்முலா so மிட் பாயிண்ட் equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. Pங்கிற பாயிண்ட் ரைட் பண்ணிடலாம் 1 by 2 minus 3 by 2. நெக்ஸ்ட் Rங்கிற பாயிண்ட் minus 1 by 2 11 by 2. P point x1 y1 R point x2 y2. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். x1 plus x2 by 2. x1 வந்து 1 by 2 plus x2 வந்து minus 1 by 2 divide by 2. Next y1 plus y2 by 2. y1 minus 3 by 2 plus y2 11 by 2 divide by 2. Next பாருங்க 1 by 2 plus into minus minus 1 by 2 divide by 2. இங்க denominator காமனா இருக்கு. so common denominator ரைட் பண்ணிக்கலாம். minus 3 plus 11 numerator ரைட் பண்ணியாச்சு divide by 2. 1 by 2 minus 1 by 2 நம்ம cancel ஆயிரும். இப்போ 0 by 2. next minus 3 plus 11 different sign இருக்கு. 11ல 3 subtract பண்ணா 8 large number sign plus. அப்ப 8 divide by 2. so divide by 2. இந்த 2 வந்து நமக்கு denominatorல வந்துரும். so 2 into 2 4 வரும். 0 by 2 வந்து 0. 8 by
2 2s are 4. Next cancel பண்ணிடலாம். 1 4 is 4. 2 4s are 8. இப்போ midpoint of PR 0, 2 வந்திருக்கு. Next midpoint of SQ find பண்ண போறோம். Midpoint of SQ equal to, so S point write பண்ணிடுறேன். minus 11/2, 4/2. இது x1, y1. Next Q point 11/2, 4/2. இது x2, y2. formula substitute பண்ணிடலாம். x1 plus x2/2. இப்போ x1 minus 11/2 plus x2 11/2 divide by 2. Next y1 plus y2/2. y1 4/2 plus y2 4/2 by 2. minus 11/2 plus 11/2 cancel ஆயிரும். so 0/2 வரும். next இங்க denominator common இருக்கு. so common denominator write பண்ணிடலாம். numerator 4 plus 4 divide by 2. 0/2 வந்து 0. 4 plus 4 வந்து 8 வரும். அப்ப 8/2 divide by 2. so இந்த 2 இங்க denominatorல multiply பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா 1 2 is 2, 4 2s are 8. இப்போ 4/2 வரும். so அதை கேன்சல் பண்ணாலும் 2. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் நீங்க அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ 0, 8/2 2s are 4. இப்போ 1 4 is 4, 2 4s are 8. இப்போ midpoint of SQ 0, 2. இப்போ midpoint of PR 0, 2. midpoint of SQ 0, 2. அப்ப midpoint ஈக்குவலா இருக்கு. அப்ப given quadrilateral வந்து parallelogram. midpoint of PR equal to midpoint of SQ. Therefore, PQRS is a parallelogram. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் யூஸ் பண்ணி parallelogram ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் மிட்பாயிண்ட் யூஸ் பண்ணி parallelogram சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்லோப் ஈஸியாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை மிட்பாயிண்ட் ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் ABCD வந்து ஒரு குவாடிலேட்டரல். இந்த குவாடிலேட்டரோட மிட்பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணா இது ஒரு parallelogram அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் மிட் பாயிண்ட் மட்டும் க்ளூ சொல்லியிருக்காங்க. சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சோ இதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. x1 plus x2/2 y1 plus y2/2. சோ ஃபார்முலா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. AB மிட் பாயிண்ட் வந்து P, BC மிட் பாயிண்ட் Q, CD மிட் பாயிண்ட் R, DA மிட் பாயிண்ட் வந்து S. சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு ஒரு PQRS குவாடிலேட்டரல் இருக்கு. இது வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் parallelogram ப்ரூவ் பண்ணலாம். மிட் பாயிண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் parallelogram சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஸ்லோப் யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ parallelogram ஆர் ஈக்குவல். அப்போ ஸ்லோப் ஆஃப் PQவும் ஸ்லோப் ஆஃப் SR ஈக்குவலா வரும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் QRும் ஸ்லோப் ஆஃப் PSும் ஈக்குவலா வரும். ஸோ அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ஒரு parallelogram. இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி parallelogram சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் கான்செப்ட் SQ மிட் பாயிண்ட்டும் PR மிட் பாயிண்ட் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியும் இது ஒரு parallelogram சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மெத்தட் சால்வ் பண்ணுங்க. The sum, that's all. Thank you.